சீல சீல வேண காத்து பக்க வர வர உருகுது நாத்து தோழியை கூட்டிட்டு காட்டு காவலுக்கு போலாம். ஏழெட்டு நாளாகத்தான் ஏமாமா அடி ஏமா அப்படி எந்த ஊரு காயா சூப்பரியா ஆகா அப்படி 7-8 நாளாகத்தான் ஏமாமா அருப்பு கோட்டை சந்துக்குள்ள ஏமாமா 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 அகட்டி தானே ஆட்சிகள் ஏமாமா அகட்டி தானே செஞ்சிகள் ஏமாமா ஏ அருப்பு கோட்டை சந்துக்குள்ள ஆமாமா அட ஆமாமா அட அழகர் ஒண்ணு ஆச்சாமேரி ஆமாமா
அந்த வரியை படிச்சிட்டீங்க. சரி, அடுத்த வரி. அடுத்த வரி. ஆமா. ம். பாலவனத்தம் பஸ் ஸ்டாண்டுல ஜமாமா அட யமாமா யமாமா படுக்க வச்சு ஆட்சிகள் யமாமா என்னையும் பல்லாக்கத்தா செஞ்சுகள் யமாமா ஏ பாலவனத்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள யமாமா அட யமாமா உன்னை படுக்க வச்சு ஆட்சிகள் யமாமா ஒரு போதும்பா. என்ன ஆடுனாலும் அதே சம்பளம் தான். எவ்வளவு? 1300. வெறும் 750 தாண்டா வரும். என்னடி சொல்ற? ஆனா என்னத்த சொல்ல, 3500 சொன்ன அன்னைக்கு. கருப்பு சொல்லுடி. இந்த நாடகத்திலேயே இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்டாலும் போட்டு போடலாம். சரி. ஆனா இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம்டா. ஏன்டி இப்படி சொல்ற? ஒரு வக்கட்டு பந்தை வச்சா ஒரு வக்கட்டு எவ்விக்கிட்டு வருது. சரி. ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல் அமுக்கணும்னா 4 கொக்கியும் பட்டார்னு உடிங்குது. செய்வன கோளாறா இருக்க முடியும். ஊக்க குத்திட்டு வந்தோம்னா ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது. சரி. எவ்வளோ வேதனை சிரமம். இவ்வளவு வேதனை படுறியா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சா இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆன கதையெல்லாம் கேட்காதே. ஏண்டி? அதெல்லாம் வெளியே சொன்னா விளக்கமரம் கொண்டு 8 பேர் சேர்ந்து சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல. சரி. கல்யாணமே ஆகாம இங்கிட்ட விருதுநகர்ல பெரிய ஒரு புரோக்கரை பிடிச்சி என்ன பண்ண? நல்ல மாப்பிள்ளையா பாருன்னு சொன்னேன். யாரு? நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. பண்ணி மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கற? என்ன வேலைடி? அந்த விருதுநகர் சூளக்கரை மேடு இருக்குவாரு. ஆமா. அந்த மேட்டுல பஞ்சர் கடை வச்சிருக்காரு. பஞ்சர் கடை வச்சிருக்கேன். நல்லா உன்னை பாத்துக்கிறோம்டி. பைபாஸ்ல ஓர லாரி பாசி ஊரா அங்கதான் பஞ்சர் ஒட்டுவாங்களாம். சரி. 10 பஞ்சர் ஒட்டியாவது உன்னை குடும்பத்துல வச்சு ஒட்டி காப்பாத்திரோம்ட்டேன். சரி, நல்ல ஒரு வசதியான ஆளா தெரிப்பேன் போல. சரி. சரி, பஞ்சர் ஒட்டியாவது காப்பாத்திரான்னு சொல்லிவிட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டேன். சரி. கல்யாணம் பண்ணி முதல் இரவு போயில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். சரி. நிறைய சொம்பு பாலோட ஓரேன். அவன் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. எந்த பழத்தோட? ஒரு வாழைப்பழம், ஒரு ஆப்பிள் பழத்தோட. சரி. ஒரு முதல் வரைன்னா என்னென்ன இருக்கணும் நீங்க சொல்லுங்களேன். பால், பழம் எல்லாம் இருக்கணும். ஸ்வீட்டு, காரம் இதுகெல்லாம் இருந்தா ஒரு முதல் வரை. ஆமா. ஆனா அந்த பஞ்சர் கடைக்கார எடுவட்ட வய முதல் வரையில என்ன வச்சிருந்தேன் தெரியுமா? என்ன வச்சிருந்தியா? உள்ள ஓரே வச்சிருக்கேன் பாரு. நல்லா 16க்கு 17 பானரு, தேப்பு கட்டை. சரி. சொல்யூஷன் டியூப்பு, இந்த தண்டி வட்டை நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன். எதுக்குடி தண்ணி? அதைத்தான் நான் கேட்டேன். இந்த வட்டையில எதுக்குடா தண்ணி இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன். கேட்டு வாயை கூட மூடலாம். அப்படியே என்னை தூக்கி முழு வட்டை தண்ணிக்குள்ள உட்கார வச்சுட்டேன். சரி. வச்ச நேரம் என் காலை கிறக அங்கே போய் விடலை. என்னாச்சு? வட்டைக்குள்ள உட்கார வச்ச நேரம் தன்னறியாம புருட்டுன்னு குசு வேற போட்டு தொலைஞ்சிட்டு. சரி. போட முட்டை வரிஞ்சிருச்சுடா வட்டையில மடன்னு வரிய. அப்புறம் என்னடி பண்ணா? இந்த தண்டி ஆணிக்கட்டை எடுத்துக்கிட்டேன். எடுத்து 2 காலையும் இப்படி அகட்டி வச்சு ஊட விட்டு வரட்டுன்னு தேய்ச்சது இல்ல. சுகமா இருந்திருக்குமே. நானும் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரி ஊரா போய் பார்த்துட்டு மருந்து கிடைக்கல. சரி. அதோட கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். நம்மகிட்ட ஒரு பிதுக்கு மருந்து இருக்கு வேணுமா? உன் பிதுக்கு மருந்து பவர் போய் 70 வருஷம் ஆச்சுட்டாங்க. அப்புறம் யாரையே கல்யாணம் பண்ணாமலாடி? அதெல்லாம் கல்யாணமே வேணாம்னு வெறுத்துட்டேன். ஆமா, ஏன்னு கேளுமே, கல்யாணமே பண்ணக்கூடாது. சரி. ஆனா பொம்பளையா பிறக்கவே கூடாது. ஏண்டி? நான் நல்லா இருக்கேனாங்க. சூப்பரா இருக்கேன். ஆமா. நீ பார்த்து ரசிக்கிற, என்ன செய்ய? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏண்டி? டெய்லி 3 விளையரை போட்டு வலிக்கிற எனக்கு தாண்டா வேதனை தெரியும். உன் பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்கு அதுதான் இங்கேயும் கிடக்கு. முண்டை எச்சியை வடிச்சிட்டு போயிடாத பெட்டியில. ஆனா உண்மையிலேயே கருப்பு சொல்லுடி. ஆனா அந்த பொம்பளை வேஷத்துல இப்படி தாண்டா ஒரு ஊர்ல போட்டு பொம்பளை வேஷம் போட்டு போயிட்டு. சரி. போட்ட நேரத்துல ஒரு ஆளு நல்ல நிறைய போதை. சரி. நிறைய போதையில அங்கிருந்து வந்துட்டான். வந்து ஒரு 500 ரூபா. 500 ரூபா? ஆமா. அன்னைக்கிட்டே எனக்கு முத அம்பளிப்புன்னு ஒன்று வாங்குறேன். 500 ரூபா அம்பளிப்பு கொடுத்தாரு. சரி. சரின்னு வாங்கி வச்சுட்டு உள்ள போயிட்டேன். உள்ள போய் இந்த சேலையை கூட கலட்டலடா. அதே ஆளு நிறைய போதையில வந்துட்டான். வந்து என்ன பண்ணாரு? ஏற்கனவே எனக்கு 3 தாரம், நான் 4ஆம் தாரமா உன்னையத்தையும் கட்டலாம்னு இருக்கேன். சரி. என்ன சொல்றேன்னு கேட்டேன். நான் நினைச்சு பார்த்தேன், ஆளு வயசான ஆளா இருக்க, எதுவும் சொத்து ஒத்து எதுவும் வச்சிருக்கானா என்னன்னு சொல்லி சைஸா விசாரிச்சேன். சரி. அப்பத்தான் அவன் சொன்னேன், 60 ஏக்கர் நிலம் கிடக்கு, என்கிட்ட இல்லாத பம்பு செட்டு கிடையாது, மோட்டர் கிடையாது. சரி. எப்படினாலும் உன்னை வச்சு கட்டி காப்பாத்திரோம்னா. அப்பத்தான் நினைச்சேன், உன் முண்டை உன் காலக்கரகம் எதுல போய் முடிய போகுது.
சரி வாங்க பரிசம் போட்டுக்கிறோம்ட்டேன். சரி பரிசம் போட்டாச்சு. பரிசம் போட்டு அதே ஆளு லாரி நிறைய ஆளுகளை ஏத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டான்டா. ஆமா கல்யாணத்துக்கு வந்து சரி கல்யாணத்தையும் முடிச்சாச்சு. அன்னைக்கு ராத்திரிதே அவனுக்கு அம்போ செவ சம்போ. என்னடியாச்சு? போய் முதலிரவு வரைக்கும் உட்காந்துருக்கான்டா. சாயந்தரம் 10 மணி முதலிரவுக்கு சாயந்தரம் 3 மணிக்கே உள்ள போய் குருட்டு கொக்கு மாதிரி உட்காந்துருக்கான். சரி அப்பத்தையும் பார்த்தேன் நான். என்ன பார்த்தேன்? நானும் பொம்பளை மாதிரியே சைஸா ஒரு சொம்பு நிறைய பாலை கொண்டு உள்ள போனேன். உள்ள போய் பாலை கொடுத்தேன். வாங்கி பாதி பாலை அவன் குடிச்சேன். சரி மிச்சம் பாதி பாலை எனக்கு கொடுத்தேன். அப்பத்தேன் லேசா எனக்கு நீர் கசிவு ஏற்படுச்சு. உனக்கு நீர் கசிவா? அவன் வாட்டுக்கு பிரட்டி போட்டு எதையும் ஒட்டுனாலும் ஒட்டிடுவேன். சரி அப்படி நினைச்சு சைஸா இல்லை பாலை வாங்கித்தானே நான் ஒரு முடக்கத்தையும் குடிச்சேன். இருக்கிற லைட்டை பூரா அமர்த்திட்டேன். அமர்த்தினதாண்டா மாயம். ராத்திரி 12 மணிக்கு ஊர்ல அம்பலாறு நாட்டாம ஊர் பிரசிடண்ட் முதற்கண்டு எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டேன். எதுக்குடி? கேட்டு கொடுங்க என்னத்த? 20 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணனே. சரி 10 பைசாக்கு பிரேசனம் இல்லாம போச்சு. அப்பத்தே ஊர் அம்பலாறு சட்டார்னு ஒரு அவன் அறிஞ்சார். என்ன இருக்கு? என்னடா நீ தாண்டா ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணி வச்சான், என்னத்தடா கேட்டு கொடுக்க சொல்றேன்னு கேட்க. அப்பத்தே அவன் அழுதுகிட்டே சீத்துன்னு கண்ணீர் ஒழுகுது. அழுதுகிட்டே சொன்னியா என் காசு ஊரா பாலா போச்சே. கடைசியில உள்ள வீட்டு போய் பாக்குறேன் எனக்கு இருந்தது மாதிரியே அந்த முண்டைக்கு இருக்கு. அப்படி ஏமாந்து நிறைய ஊர்ல போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படித்தான் இருப்பேன். எங்க மாமா வரணும்ல. உங்க மாமாவா? ஆமாங்க. என்ன சொல்ற? எங்களுக்கெல்லாம் அவர்தே மாமா. மாமா கொண்டாட்டிக்கிட்டே சொல்றேன் என்ன? ஆமா மாமா எல்லாத்துக்கும் அவர்தே. அப்படியா? ஆமா எங்க மாமாவை கூப்பிடுவான். கூப்பிடுறீ? அவர் வந்தாத்தான் இடம் சிறப்பா இருக்கு. ஆமா அத்தேன் கட்டி காக்கு வீரமக எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கு வீரமகன் சுத்து புள்ளதான் கத்த போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போலதான் நடப்பேன். சிங்கராஜகம் படுத்தா சிங்கம் புலிதான் ஒதுங்க. ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி போய் அடங்க. ஏர்முடிக்கு சம்சாரிக்கு உனக்கு மூத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறுகுனுக்கு அண்ணன் தம்பி. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் கட்டி காக்கு சுத்து புள்ள தங்கத்த போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். இந்த பாட்டில் சும்பா இருக்கா? அகராதி இதெல்லாம் பாடக்கூடாது. அதே ஊரா வேற ஊரா? அதே ஊர் தானே. அதே ஊர் தானே? அதே ஊர் தானே. 2000 பேர் இருக்க மாட்டான் மாநாடு மாதிரி. என் தம்பிகளும் எங்கள் அண்ணங்களும் ஒரு உள்ளே காணும். எத்தனை பேர் அடித்த போதைக்கு அடுத்த வண்டியை தள்ளிட்டு போனானோ விதி. எத்தனை பேர் அவை ஊர் தெரியாமல் வேற ஊருக்கு போய் சுற்றி வர்றானோ. எத்தனை பேர் கணேஷ் கோயிலை போட்டு போனாங்களோ. எத்தனை பேர் பொண்டாட்டி விட்டு போனானோ. வாப்பா பழைய டொங்காசுரா வாடா. கடைசியில் மைசெட்டு ஓனர் போனதான்டா எனக்கு வருத்தம். அவர் எங்கன்னா குலா கட்டிக்கிட்டு இருக்காரு. பெரிய மியூசிக் சென்டர் மாதிரி ஒன்று அமைக்கிட்டு இருப்பேன். பட்டன் எதுவும் தெரியாத முண்டைக்கு. ஏன் தம்பிதேன் அதில் சில சமயக்காரர் பார்த்துருக்கியா? எங்கள் ஊர்லாம் ஒரு சமயக்காரர் இருக்கார். வேப்ப மரத்துக்கு கீழே சமைச்சவன் வேப்பங்களையெல்லாம் பிடிங்கி போடுவேன் அப்படின்ட்டு துண்டை வச்சுக்கிட்டு இருந்தா தொடச்சிக்கிட்டு அன்னைக்கெல்லாம் பார்த்தா கரம்பெல்லாம் அள்ளி போட்டேன். இங்கே ஒரு வீச்சு இருந்தா அவரோட அசிஸ்டண்ட் தான் அவர். கண்டன்ட்டு பயனு கட்டா கொடூரமா. ஆப்பா என்னைய பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வேப்பமுத்து வியாபாரி மாதிரியே தெரியும்.
கொடூரம்மா வேப்பமுத்து பயலுக இன்னி நேரத்தில் எவனாவது பானிபூரி திம்பானா உன்னை கொல்ல வழிவாக்குறாங்க. இது எங்கனையோட சாக்கடையில் கிடந்துச்சு நான் வரும்போது. அதோட நான் திம்பேன். எங்க அப்பா அப்பான்ட்டே கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. எங்க அப்பா பேரு கொஞ்சம் உள்ள வரையா 2 பேக் ஷாட் அடிக்கிறேன். ஏன்டா என்ன அப்பான்ட்டே டிஸ்ஸுன்னு பெரிய யமதர்மனுக்கு வாச்சவன். அந்த டிஸ்லாம் அவன் பேச்ச கேட்காத ஒரு சாச்சு முண்டை சிமுட்டி சிமுட்டி எத்தனை குடியை கெடுக்க போறானோ. எங்க அப்பா பேரு என் அன்பு தம்பி. இங்கே மிருதங்கை சேர்த்து கொண்டிருப்பவர் சாதாரண வாத்தியாற்ற படிக்கலை. இன்னைக்கு எத்தனை சங்கத்தில் எத்தனையோ திறமையான மிருதங்க சக்கரவர்த்தி இருக்காங்கன்னா அதற்கெல்லாம் ஒரே குருநாதர் தான். யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களது மானாமதுரை அருகாமல் உள்ள அரசோகலம் மண்ணின் மைந்தன் எங்கள் சித்தப்பா டிவி ஜெயம் அவருடைய மாணவன் தான் அதிகம் நாடக உலகத்திலே மிருதங்கத்தில். அதில் என் தம்பி காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். துண்டு இல்லையாப்பு அதானே கவர் ஒரு மாதிரியா கவட்டுக்குள்ளே உள்ளே இழுக்கிறியன்னு துண்டு கவடு பயலுகடா கொடூரம்மா. அப்பொன்னும் கவட்டில் ஒன்றும் யாருக்குண்ணே அம்மா அப்பாவும் காணாமல் தெரியாம பாரு. இந்த வீடு உங்கள் வீடு இல்லைப்பா, உங்கள் வீடு இங்கே இருக்கு. குள்ளா பயலுகடா சனிமுனி பயலுகடா. மிருதங்க சக்கரவர்த்தி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். கைதட்டலாம். நம்ம ஊர் அன்புக்காக மட்டும் வாசிக்கிறேன், காசு வாங்காம போக மாட்டேன். அப்படி நன்றி ப்ரோ. மாலையை கலட்டுங்கள், ஏஞ்சி கட்டுற மாதிரி இருக்கு. எங்க அப்பா பேரு தம்பி மணிக்கூட்டோட ஒடிச்சு சுண்ணாம்பு தடவை விட்டு போயிட்டே இருப்பேன். குறிஞ்சி நாடு பூனை குறுக்க வரிச்சிரு ரொம்ப சூத்தரிக்க அடி வாங்கிட்டு போறாங்க 2 பேரும். ஆமா அவர் என்ன பண்ணுவாரு மொத்த கருவ வியாபாரி மையன். குறிஞ்சி நாட்டுக்குள்ளே தம்பி மியூசிக்கு சிறுத்து போடுங்க. கியா கியாண்டு என்ன மயத்துக்கு அமுக்குற டைலாக் கேட்க மாட்டேங்கிறா வெளியே. நம்பிராஜன் டவுன் பஸ் ஓட்டிருப்பேன் போல கிச்சு கிச்சு கிச்சுன்னு நம்புறேன். நேற்று அதிகாலை 5 மணி ஏழை வாசனை பேச விட்டு அடிங்க இல்லை விட்டுட்டு சேர்ந்து வராத ஒன்று சேர்ந்து வாடுற இல்லை சேர்ந்தே அமுக்குற கரெக்டாக பிடுங்கின. நேற்று அதிகாலை 5 மணி வலிதரமணமா அரிச்சந்திராவா மகனை வீரத்தேவா என்னப்பா அப்படின்னு லைட்டா சட்டையை தூக்கி விட்டு என்ன பாண்டேன் வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டார். மகனை காட்டுக்கு போக வேண்டும் என்றார். 100 நாள் வேலைக்கு போயிட்டு வருது. ஏன் தந்தையே 7 பேர் இருக்கும்போது என்னை மட்டும் ஏன் போக சொல்றீங்க? அப்ப எங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? நீ தாண்டா எந்த ஊருக்கு போனாலும் சமாளிக்க கூடிய திறமை. என்ன அடிச்சாலும் சம்பளம் தந்தா தானடா. எங்க குல வழக்கம் என்ன என்ன தெரிஞ்சா சொல்லுவீங்க தானே என்னன்னு கேட்கிறேன். ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் ஆலப்புழ கல் ஏத்துவதும். அதுக்கு ஏன் ஆலப்புழா கல்லுன்னு பேர் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? ஆளாளுக்கு சித்தி மையம் இளையவன் பேசுனா 4 பொண்ணை காசு வெட்டி போடுவாங்க. அதுக்கு ஏன் அதுக்கு பேர் ஆலப்புழா? ஏன்? ஆளாளுக்கு பொழப்பேன் கல்ல பொழந்து ஏற்றுவாங்க. அதான்
இதெல்லாம் கேட்கணும்னு விதி. போடா பேக்கு. இதுல எது டீ எது மனுஷன்? என்னப்பா திரும்புவேன். தைலாங்குஞ்சு பயலுகடா. போய் கவட்டில் ஊற்றிட்டு வந்து கடை போ. எண்ணெய் சேர்த்து மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டு போ. பிள்ளையா வேற என்னமா என்னது? காட்டுக்கு போனோம். 2 அழகு தேவதைகள். ஒன்னு ஆனந்தி, இன்னும் ஒண்ணு மணப்பிராந்தி. ஆனந்தி அழைக்க வேண்டும். அத்திப்பழம் சிகப்பா, இந்த அத்த மக ஜகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா. அத்திப்பழம் ஜெகப்பா, இந்த அத்த மக ஜெகப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் பொண்ணு கண்ணு தீரப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே, வெண்ணிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பொன்னிலவே, வெண்ணிலவே வெண்ணிலவே. 21 வருஷமா நான் சந்திக்காத டான்ஸ் பொம்பளையிலே கிடையாது. இன்னைக்கு தான் முத குள்ளூர் சந்தையில் நெஞ்சு மசூர் முளைச்ச பொம்பளைய பார்த்துருக்கேன். பரவாயில்ல. நீங்க நெஞ்சு மசுரத்தானே பாத்தீங்க. கண்ட்ரோல் வச்சு தொப்புள்ள வை. நோ டைலாக். மெதுவா தந்தியடு சாணி ஓ மச்சானி, எதையும் சொல்ல துடிச்சானே, கை வச்சானே. பொம்பளை வேஷத்துல கூட சிரிச்சு வர மாட்டியா? அத்தி பேப்பை நீ பொத்து. என்ன அத்தையான் கூப்பிட்டீங்களா? தொகை உடம்பன சந்தனம்மா. தம்பி எல்லா பாட்டுக்கும் வெத்தலை அடியே அடிக்கிறேன் என்னப்பா? சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க, தட்டி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆசி வாங்கணும் முன்னாங்க. வெத்தலை வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன இந்த பாட்டுக்கு எவனாவது தாப்புலாம் ஆட்டம் ஆடுவானா? அது இந்த பாட்டுக்கு நாதர் முடியுமே. கண்ணே, குள்ளூர் சந்தையில் உன்னை பார்க்கும்போது மட்டும் எனக்கு ஏன் பக்கத்தில் வரும்போது கத்தால வாடகை குமுறுகிறது கண்ணே. கண்ணே, உன் உதட்டை திருப்பு. கண்டாலுமே கணேஷ் போல ஓட்டுருக்காண்டா. கண்ணே, அத்தா என்னை எதற்காக அழுத்தீங்க? சூத்துல சூடு வர்றதுக்கு. உனக்கு வலுப்பு வரும்டேன். டீ செலவு மட்டும் எப்படியும் 18,000 தாண்டும்னு நினைக்கிறேன். இங்கே வரும் மூக்கலாம் புழுவ ஆக்கலாம் புலா. கண்ணே, இந்த உலகமே இருட்டா இருந்தாலும் நான் உனக்காக நான் என்ன செய்வேன்? கக்கூசில் வெளியே இருந்து வரைச்சா எனக்கு ஆளு வெளியே விடுப்பான். பொம்பளை வேஷம் போட்டா சிரிச்ச முகத்தோட பேசணும். எது சொன்னாலும் சந்திரமதி மாதிரி அழுகிறியே. நீ சொல்லி சொல்லி தாண்டா அப்படியே போச்சு. கண் மாமா என்னை எரி கட்டிப்பிடி. இருங்க, தட்டுது எடுத்துக்கிறேன். இந்த மேடையிலே பொம்பளை வேஷம் போட்டு நடிக்கும் சகோதரி குந்தாணி முண்டை அவர்களுக்கு கண்ணை உள்ள போய் அதை மடித்து வைத்து விட்டு வா. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம வேகத்தடை அடிச்சது மாதிரி. என்ன தம்பி 2 அடி அடிக்கிறியா? ஓ முண்டை முள்ளலி முண்டை அவரு. அறுப்பு கோட்டை அக்கா பொண்ணு சிரிப்பா சிரிக்கிற சின்ன கண்ணு, சேல உடுத்திய மாமே பொண்ணு பழகி பார்த்தா பச்சை மண்ணு. நாட்டு சின்ன பொண்ணு சிக்கன இறக்குது. நாட்டு சின்ன பொண்ணு அறுப்பு கோட்டை பிரதீஸ்வரி சிரிப்பா சிரிக்கிற சின்னேஸ்வரி.
எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? என்னதா நீங்களும்மா இல்ல எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்கன்னு? சடங்கு சுத்தம் கொஞ்சம் குனிறியா? என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு இளையதாரம். சரி. அப்போ நானு நீ இளையதாரம். இளையதாரத்தை இந்த குள்ளூர் எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இளையவடியா இளையவடியான்டுவா. நீ எனக்கு இளையவடியா. சரி. இதுதான் உங்க அக்கா பஸ் ஸ்டாண்டு தேவடியா. அதோட எரிச்சு விட்டு போ. யார் மாமாவ? அது மயனை பார்த்திருக்கியா? மூத்தவனை மாமா கரண்ட் அடிச்சது மாதிரி. யார் இது? இதே உங்க அக்கா. எனக்கு அக்காவே கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் தான் ஒரே ஊதாங்குலையில அடுப்பு பத்த வைக்கணும். இவ யாரு? யாரு? உன் தங்கச்சிடி ஆனந்தி. நான் உங்களுக்கு என்ன உர வச்சேன்? என்ன உர வைக்கல நாடகத்துக்கு எடுத்தது. ஏன் இதுல உரையா இல்லையா அதுல உரையா? எதுலமா? ஏண்டி உனக்கு புருஷன் ஏய் கிடைக்க? 3 காசு நீயா உனக்கு புருஷன் கிடைக்காம போய் அடுத்த புருஷன் வச்சிருக்கீங்க. கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? ஓடி என்கிட்ட மூஞ்சிய பாரு. ஏன் புருஷன் ஓமட மூஞ்சி எங்க இருக்கு? உனக்குலாம் ஒரு ரசனையே இல்லையா? இல்ல. ஆனா அருமையா சமாளிக்கிற ப்ரோ. வசனம் மறந்துச்சுன்னா அப்படியே சேலையை பொத்திக்கிட்டு அப்படியே நல்ல குட் டைமிங். ஓகே ஓகே. நம்மள அப்படி வண்டிக்கணும் போல இருக்கு. இலிக்காதடி. ஏய் ஓன் பல்ல பாரு. பல்லை ஓன் மோரே. ஏய் ஒரு அளவு விடு விடு சாக்கிட்டு நீ விடுக்கா. ஏன் டைம் என்ன மயத்துக்கு ஏன் அவசரம் போட்டுருந்தேன். நீங்க இது உங்க யார்கிட்ட அவசரமா? அம்மா வருதுன்னா ஏன் பால்வாடியில் சத்துணவு பொறுப்பாளரா? தங்கச்சி என்னது? சின்ன சின்ன வந்ததொரு ஜாதி வள்ளி ஆனமல காத்தடிக்கும் தோப்போரம் ஆத்தமனா பாடுதடி தேவாரம் மேற்கால வெல்லும் பாய வாய்க்காலில் வெள்ளம் வாய மயக்கா ஒரு கரக்கா இந்த வயசுல மனசுல வந்து வந்து பறக்கும் சின்ன சின்ன வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமர காத்தடிக்கும் தோப்போரம் ஆத்தமனா பாடுதடி தேவாரம் மெல்ல மெல்ல தாளம் தட்ட மத்தளம் சம்மதத்தை தருமோ கச்சேரிய நானோ வைக்கானால் வருமோ அந்தி விரல் கோலம் போட அச்சமென்ன மிச்சமின்றி விடுமோ அன்னாடம் தானாதே என்னோ நோய் வருமோ உன்னை தனிமே கொண்டு போ எந்த கையோடு ஒட்டி இருப்பேன் சேர்ந்து கொள் எந்த மெய்யோடு ஒன்ன நினைச்சிருக்க தன்னன் தனிச்சிருக்க எனக்கு ஒரு வரம் கொடு மடியில் இடம் கொடு சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி வள்ளி ஆனமல காத்தடிக்கோ தோப்போறோம் ஆசமனோ பாடுதொரு தேவாரம் உன்னை விட்டு நான் இருந்தால் அஞ்சு வந்து சந்திரன் சொல்லுமோ அன்னாடம் தானாதே என்னோ நோய் வருமோ உன்னை விட்டு நான் இருந்தால் அஞ்சு வந்து சந்திரன் சொல்லுமோ அன்னாடம் தானாதே என்னோ நோய் வருமோ மொட்டை விரிந்தால் அம்மம்மா முத்த போனாதா முத்து விழுந்தால் அம்மம்மா ஏக்க கூடாதா ஒன்ன நினைச்சிருக்க தன்னன் தடிச்சிருக்க எனக்கு ஒரு வரம் கொடு மடியில் இடம் கொடு சின்ன சின்ன செய்தி சொல்லி மத்ததொரு ஜாதி மல்லி ஆனமர காத்தடிக்கும் தோப்போரம் ஆதமனா பாடுதடி தேவாரம் மேற்கால வெயில் சாய வாய்க்காலில் வெல்லும் பாய மயக்கா ஒரு கரக்கா இந்த
இந்த வயசுல வந்து வந்து பறக்கும் சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமல காத்தடிக்கும் போறா அதமனம் பாடுதடி தேவாரம். அண்ணா வணக்கம். 100 ஆண்டு காலம் நல்லா இருக்க வேண்டும் தங்கை வள்ளி. அண்ணா ரொம்ப அவசரமா தங்கச்சி நிகழ்ச்சிங்க அம்மா அம்மா அண்ணா யாரு யாருன்னு கேட்டேன். ஆனந்தகுமார் தான் காசுக்கு புதுசா அப்பா சேர்த்திருக்காருன்னு சொன்னீங்களே வேலைக்கு வந்தால அவதான் உன் நாத்தனா. ஏன் நாத்தனா? அவன் மூத்தவடியா அவன் மூத்தத்தை குடியா. சரி அண்ணா அப்பா என்ன சொன்னாங்க காவலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. வந்துட்டு திணைச்சோலைக்கு திணைச்சோலையை பார்த்தாலும் எப்படி இருக்கு என்ன அழகாக இருக்கிறது. இல்ல அண்ணா அண்ணான்றிய நீ மெட்ராஸா? அப்புறம் என்னதான் சொல்றது அண்ணன் அண்ணன் அண்ணா என்ன சொல்ற சொக்கா சொல்றியா லெப்ட்ல வச்சுன்னு போவா உன் மூஞ்சில பிச்சாங்கைய வைக்க அழுதே நீ சென்னை வாசியா நீங்க? தங்கச்சி அண்ணன் வள்ளி ஆட வேண்டும். 4 குத்தாட்டம் போட்டு பறைய வரட்டும் போறோம். ஓ என்னதா ஆடுதா தங்கா உன் ஆட்டத்தை பார்க்கத்தே ஒரு காலத்துல வண்டி கட்டி வருவாங்க. வேகத்துல இருக்கனால வண்டியில வர்றது. பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன் அங்கே அழகான சின்ன பொண்ணு ஆகா வாடாத ரோஜா கண்ணு அங்கே அழகான சின்ன பொண்ணு ஆகா வாடாத ரோஜா கண்ணு நீங்க ஆடுங்க. உன்னை தங்கச்சியை வளர்த்துக்கு பேசாம காராச்சா வளர்த்துருக்கலாம். நீ புலம் தள்ளிட்ட அப்படியே. அதனால அந்த பறவைகளை கூட்டமா வந்து கொண்டிருக்கிறது. ஆலோலே ஆலோலே ஆலோலம் ஆலோலமே கண்ணு தெரியல உன் தலைமையில கூட தவுவேன். ஆலோலம் 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 ஆலோலமே ஆலோலா ஆலோலம் ஆலோலமே ஆலோலமே ஆலோலம் ஆலோலே ஆலோலம் ஆலோலே ஆலோலம் 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 சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ கிலோ 30 பழைய மசூர் கிலோ 30. பறவைகள்லாம் போகவில்லை, என்ன காரணம்? நீங்க 2 பேரும் இந்த கூத்தடிச்சா எப்படிதான் பறவை எல்லாம் போகும்? பறவைகள் போறது காரணம். ஆமா, என்ன தோல் மேல போட்டிருக்கீங்க? என்னது என்னது இது? இதுதான் இருதல முனி. என்னது? 3 கிலோ இருந்தா ஒரு கோடிக்கு எழுப்பமுட்டாங்க. கச்சா கச்சா அம்மாவுக்கு அம்மா சொல்றா அம்மா அது பறவைகள்லாம் போகல, என்ன காரணம் கேட்டவங்க? நானு ஏன்னா உனக்கு மட்டும் நாக்குதானா?
என்ன காதமுது கேத்த உதய அப்படின்ற உங்களன்னு சொன்னேன். உங்கதான் உங்களை தங்கச்சி ஏன் வேலிமலை சாரல் தவ முனிவர் சீர வரக்கூடிய காலகட்டம் இப்போ வாசிக்க மாட்டாங்களே. குலக்கடவுள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். உள்ளே செல்வோமா? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. யாரு கடன் இருந்தாலும் ஆறுமுக பெருமானின் கடன் இருக்க கூடாதுன்னு சொல்லுவார்கள். நன்றி. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, அரோகரா. வேலனுக்கு அரோகரா, 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 ஆதலம் சோ. கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல். கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல்.